திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 28 திருநகரப்படலம். திருவிளையாடல் புராணத்தில் பாண்டித் திருநாட்டுப் படலத்தில் பாண்டிய நாட்டின் சிறப்பினை கூறி அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக நகரப்படலம் என்று அமைத்து பாண்டிய நாட்டின் ராஜதானியாகிய தலைநகராக விளங்குகின்ற மதுரை மாநகரத்தின் சிறப்புகளை பாடி அருளுகின்றார். 108 திருப்பாடல்களில் மதுரை மாநகரத்தின் சிறப்புகளை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்து பாடி அருளுகின்றார். முதல் திருப்பாடல்: மங்கலம் புனை பாண்டி நாடாகிய மகட்கு சங்கு அலம்பு கை தோள் இணை தடம் முலையாதி அங்கமாம் புறந்தழுவிய நகரமெலாம் அணைய நங்கை மாமுகமாகிய நகர்வளம் பகர்வாம். மதுரை மாநகரத்தின் வளத்தினை சிறப்பினை சொல்லத் தொடங்குகின்றேன். இந்த மதுரை மாநகரம் என்பது எப்படிப்பட்டது என்றால், இந்த பாண்டிய நாட்டை, மங்கலம் புனைகின்ற பாண்டிய நாட்டை ஒரு ஸ்திரீயாக உருவகப்படுத்தினால், பாண்டிய நாட்டில் மதுரைக்கு வெளியே இருக்கின்ற நகரங்களெல்லாம் பாண்டிய நாடு என்ற ஸ்திரீக்கு கைகளாகவும் தோள்களாகவும் பெரிய ஸ்தனங்களாகவும் முதலான உறுப்புகளாக அவயவங்களாக இருக்கின்றன. அத்தகைய பெருமை பொருந்திய பாண்டிய நாடு என்ற ஸ்திரீக்கு மதுரை மாநகரம் முகம் போன்று அமைந்திருக்கின்றது. பாண்டிய நாட்டை மங்கலம் புனை பாண்டி நாடு என்று ஆரம்பித்து இந்த பகுதியை, இந்த திருப்பாடலை ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். மங்கலம் என்று மங்களச் சொல்லை முதலாவதாக வைத்து மதுரை மாநகரத்தின் சிறப்புகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கின்றார். பாண்டிய நாடு மங்கலம் புனை பாண்டி நாடு. மற்றைய நாடுகள் போல ஒரு காலத்திலும் மழை இல்லாமல் வற்றிப் போகுதல் முதலான குறைகள் இல்லாமல் தன் மங்களத் தன்மை இழக்காமல் இருக்கின்ற நாடு பாண்டிய நாடு. ஒரு நாட்டுக்கு நன்மை என்பது, மங்களம் என்பது எல்லா உணவுகளும் நிறைய இருக்கும்படி பயிர்த்தொழில் செய்கின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். பிராமணர்கள், துறவு பூண்ட சந்நியாசிகள், நிறைந்த செல்வம் இருக்கின்ற செல்வந்தர்கள், இவர்களெல்லாம் எக்காலத்திலும் சிறப்பாக வாழ வேண்டும். அப்படி இருப்பதே மங்களம். ஒரு நாட்டிற்கு மங்களம், வளம், நன்மை என்று சொல்லப்படும். மிகுந்த பசியும் நோயும் வெளியே இருந்து வரும் பகையும் இல்லாமல் இருப்பதும் மங்களத்தின் மிக முக்கியமான லட்சணம் ஆகும். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உறுபிசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் திருக்குறளில் திருவள்ளுவதேவநாயனார் ஒரு தேசத்தின் லட்சணங்கள் என்று வரையறுத்து அருளியிருக்கின்றார். அந்த வரையறைக்கு உதாரணமாக திகழ்வது பாண்டி நன்னாடு. எனவே அது மங்கலம் புனை பாண்டி நாடு. அப்படிப்பட்ட இந்த பாண்டிய நாட்டை ஒரு ஸ்திரீயாக, ஒரு பெண்ணாக உருவகம் செய்தால், அப்பெண்ணுக்கு முகமாக மதுரை மாநகரமும் அவயவங்களாக மற்ற பாண்டிய நாட்டின் மற்ற பகுதிகளும் அமைந்திருக்கின்றன. சிரசு முதலான அவயவங்களின் சேர்க்கைதான் சரீரம் என்று சொல்லப்படுமே அன்றி, இந்த அவயவங்களை விட்டுவிட்டு சரீரம் என்று ஒன்று தனித்து இல்லை. அதே போன்று ஒரு நாடு என்பது பல ஊர்கள் நகரங்கள் சேர்ந்ததுதான் தேசம் என்று சொல்லப்படுமே அன்றி, இந்த ஊர்களும் நகரங்களும் இன்றி தனியே நாடு என்பது ஒன்று இல்லை. எனவே மதுரை முதலாகிய ஊர்களையெல்லாம் பாண்டிய நாட்டின் அங்கமாக, உறுப்பாக, அவயவமாக சொல்கின்றார். ஒரு நாட்டை ஸ்திரீயாக ஏன் உருவகப்படுத்த வேண்டும் என்றால், இல்வாழ்க்கையில் கிரகஸ்தர்மத்தில் இருப்பவன் அந்த இல்லறம் வலுவாமல் நடப்பதற்கும், சந்ததி விருத்தியாகி தன் வம்சம் அழிவுபடாமல் நிலை பெற்று இருப்பதற்கும் அவனுடைய மனைவி காரணமாக இருப்பது போன்று, ஒரு அரசனுக்கு எல்லா சிறப்பும் அவனுடைய நாட்டினால்தான் உண்டாக வேண்டும். எனவே தேசத்தை ஸ்திரீயாக இங்கே சொல்லி வர்ணிக்கின்றார். இப்பாண்டிய நாட்டில் இருக்கின்ற மற்றைய நகரங்களை விட மிகச் சிறந்தது மதுரை. எனவே அதை எல்லா உறுப்புகளிலும் மேம்பட்ட முகமாக கூறுகின்றார். எண்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது போன்று பாண்டிய நாட்டிற்கு பல்வேறு ஊர்கள் அவயவங்களாக இருந்தாலும் மதுரை மேம்பட்டது. எனவே அதனை முகமாக உருவகப்படுத்துகின்றார்.
இத்தகைய மதுரை மாநகரத்தின் சிறப்பினை நான் சொல்லத் தொடங்குகின்றேன் என்று இந்த படலத்தை ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இதற்கு அடுத்த திருப்பாடல், இரண்டாவது திருப்பாடல், கொங்கையே பரங்குன்றமும் கொடுங்குன்றும் கொப்பூழ் அங்கமே திருச்சுழியல் அவ்வயிறு குற்றாலம் செங்கை ஏடகம் மேனியே பூவணம் திரள் தோள் பொங்கர் வேய்வனம் திருமுகம் மதுரையாம் புறமே. முதல் பாடலில் மற்றைய நகரங்கள் உறுப்புகள் என்றும் மதுரை மாநகரம் முகம் என்று பொதுவாக அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலில் எந்தெந்த ஸ்தலங்கள் எந்தெந்த உறுப்புகளாக அமைந்திருக்கின்றன என்பதனை விரித்து விரிவாக பாடி அருளுகின்றார். இப்பாண்டிய நாடு என்ற ஸ்திரீக்கு, பெண்ணுக்கு, பரங்குன்றம் என்ற திருப்பரங்குன்றமும் கொடுங்குன்றம் என்ற பிரான்மலையும் கொங்கைகளாக ஸ்தனங்களாக இருக்கின்றன. திருச்சுழியல் என்னும் தலமானது உந்தியாக இருக்கின்றது. திருக்குற்றாலம் அது வயிறு போன்று இருக்கின்றது. திருவேடகம் என்னும் தலம் சிவந்த செங்கைகள் இந்த பெண்ணுக்கு. திருப்பூவணம் என்னும் தலம் இப்பெண்ணின் திருமேனி. சோலை சூழ்ந்த திருநெல்வேலி திரண்ட தோள்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாண்டிய நாடு என்ற பெண்ணுக்கு கண்டோரால் விரும்பப்படும் முகமாக மதுரையம்பதி இருக்கின்றது. ஸ்தனங்கள் மலையோடு ஒப்பிடப்படுவதால் திருப்பரங்குன்றமும் திருக்கொடுங்குன்றமும் ஸ்தனங்களாக சொல்லப்படுகின்றன. தொப்பூழ் என்பது திருச்சுழி என்ற தலமாக சொல்லப்படுகின்றது. தொப்பூழ் என்பது நீர்ச்சுழியோடு உவமிப்பது மரபு. எனவே திருச்சுழி என்ற தலம் தொப்பூழ் என்ற அங்கமாக பாண்டிய நாடு என்ற பெண்ணுக்கு விளங்குகின்றது. வயிற்றை ஆலிலை போன்ற வயிறு, ஆலமர இலை போன்ற வயிறு என்று ஒப்பிட்டுச் சொல்வார்கள். எனவே குற்றாலம் என்ற திருத்தலம் திருவயிறாக சொல்லப்படுகின்றது. கை என்பது செந்தாமரை மலருடன் அல்லது செங்காந்தள் மலருடன் ஒப்பிட்டுச் சொல்லப்படும். எனவே ஏடு அகம் என்று பெயர் பெற்ற திருவேடகம் இப்பெண்ணுக்கு கைகளாக அமைந்திருக்கின்றது. மேனியை ஷண்பக மலர்களுடன் ஒப்பிட்டு சொல்வார்கள். எனவே பூவணம் என்ற திருப்பூவணம் தலம் திருமேனியாக அமைந்திருக்கின்றது. ஒரு பெண்ணின் தோள் அது மூங்கிலோடு ஒப்பிட்டு சொல்லப்படும். எனவே வேணுவனம் என்று அழைக்கப்படுகின்ற திருநெல்வேலி பாண்டிய நாடு என்ற பெண்ணுக்கு தோள்களாக இருக்கின்றது. முகத்தை சந்திரனோடு ஒப்பிட்டு சொல்வார்கள். எனவே மதுரை திருமுகமாக பாண்டிய நாடு என்ற பெண்ணுக்கு திருமுகமாக அமைந்திருக்கின்றது. மதுரை மாநகரத்திற்கு சந்திரனின் சம்பந்தம் உண்டு. எனவே மதுரை மாநகரம் முகம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு பெண்ணின் முகத்தை சந்திரன் என்று வர்ணிப்பது மரபு. எப்படி மதுரை மாநகரம் சந்திரனோடு தொடர்புடையது என்றால், குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் கடம்ப வனமாக இருந்த மதுரை இருக்கின்ற இந்த பகுதி கடம்ப வனமாக இருந்தது. அப்படி கடம்ப வனத்தை அழித்து நகரத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த நகரத்துக்கு சாந்தி செய்ய நினைத்த பொழுது சோமசுந்தர கடவுளானவர், எல்லாம் வல்ல சிவபெருமானானவர் தம்முடைய ஜட்டாமகுடத்தில் தரிக்கப்பட்ட அமுத கிரணம் என்னும் பெயருள்ள இளஞ்சந்திரன் இடத்தில் இருக்கும் அமுதத்தை இங்கே உகுத்தார். எம்பெருமானால் உகுக்கப்பட்ட அந்த அமுதம் இந்த நகரம் முழுவதும் பறந்து சாந்தி செய்தது. அந்த அமுதமானது மதுரமயமான தன்மையினால் இந்நகரத்திற்கு மதுரா நகரம் என்று பெயர் வந்தது. எனவே இந்த காரணத்தை பற்றி இந்த நகரத்திற்கு சந்திர சம்பந்தம் இருப்பதினால், அதுவும் இறைவனாரின் திருச்சடைமுடியிலே இருக்கின்ற சந்திரனின் அமுத கிரண சம்பந்தம் இருப்பதனால் மதுரையாம் இந்த புறம் மதுராபுரி திருமுகத்தோடு ஒப்பிடப்படுகின்றது. மதுரா என்பது வடமொழி சம்ஸ்கிருத சொல். அது தமிழிலே மதுரை என்று வழங்கி வருகின்றது. எப்படி உமா என்ற வடமொழி சம்ஸ்கிருத சொல் தமிழில் உமை என்று வருகின்றதோ, அதே போன்று மதுரா என்பது தமிழில் மதுரை என்று வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த திருவரலாற்றை திருநகரம் கண்ட படலம் என்ற படலத்தில் நாம் விரிவாக காண இருக்கின்றோம். எனவே எல்லா உறுப்புகளிலும் சிறந்தது முகம்
எனவே நாட்டில் இருக்கின்ற சிறந்த நகரத்தை முகம் என்று கூறுதல் உண்டு. இனி அடுத்த திருப்பாடல். வடுவின் மாநில மடந்தை மார்பிடை கிடந்து இமைக்கப்படு வில் ஆரமே பாண்டி நாடு ஆர மேற்பக்கத்து இடு இன் மாமணி அதன் புறநகர் எல்லாம் இவற்றுள் நடுவிநாயக மாமணி மதுரை மாநகரம். பாண்டிய நாடானது இந்த பெரிய பூமாதேவியின் திருமார்பிலே கிடந்து விளங்கும் ஒளியை உடைய பெரும் பதக்கம் ஆகும். அப்படி பெரும் பதக்கமாக இருக்கின்ற பாண்டிய நாட்டில் மற்றைய நகரங்களெல்லாம் இப்பதக்கத்தை சுற்றி அமைக்கப்பட்ட ஒளியுடைய பெரிய இரத்தினங்கள். இப்பதக்கத்தின் நடுநாயக மாமணியாக இப்பெரிய மதுரை நகரம் விளங்குகின்றது. அந்த இரத்தினங்களுள் நடுநாயகமான பெரிய இரத்தினமாக மதுரை விளங்குகின்றது. நடுநாயக மணி அது விலை மதிக்க முடியாதது, விலை மிக்கதாகவும் அதிக பிரகாசமாக இருப்பது போன்று மதுரை அந்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களுள்ளும் புகழ்மிக்கது, பெரும் பயன் தருவதுமாக இருப்பதனால் நடுவிநாயக மாமணி மதுரை மாநகரம். அடுத்த திருப்பாடல். திருமகட்கு ஒரு தாமரை கூடமே திருமான் மருமகட்கு வெண்தாமரை மாடமே ஞானந்தரு மகட்கு யோகத் தனி பீடமே தரையாம் பெருமகட்கு அணி திலகமே ஆனது இப்பேரூர். இந்த பெரிய மாமதுரையானது பல செல்வங்களை உடையதாக இருப்பதால் இது லக்ஷ்மி தேவிக்கு செந்தாமரை கோயிலாக விளங்குகின்றது. இம்மதுரை மாநகரம் கல்வியில் நிறைந்து இருப்பதால் திருமாலின் மருமகளாகிய சரஸ்வதிக்கு இம்மதுரை மாநகரமே வெள்ளைத்தாமரை மாளிகையாக இருக்கின்றது. சிவஞானம் நிரம்ப பெற்று இருப்பதனால் இம்மதுரை மாநகரம் ஞான சக்திக்கு ஒப்பில்லாத யோகபீடமாக இருக்கின்றது. இதனால் இந்த நில உலகுக்கு பேரழகு செய்வதால் இந்த பூமாதேவி அணியும் திலகமாக மதுரை மாநகரம் இருக்கின்றது. திக்கும் வானமும் புதை இருள் தின்று வெண் சோதிகக்கும் மாளிகை நிவப்புறு காட்சி அந்நகருள் மிக்க வால் இதழ் தாமரை வெண்மகள் இருக்கை ஒக்கும் அல்லது புகழ் மகள் இருக்கையும் ஒக்கும். அஷ்ட திசைகளையும் ஆகாயத்தையும் மூடிய இருளை போக்கி வெள்ளிய கிரணத்தை வீசுகின்ற மாடங்கள் மதுரையிலே உயர்ந்து தோன்றுகின்றன. எனவே அந்த தோற்றமானது மதுரை மாநகரத்தில் உள்ள சரஸ்வதியின் மிகுந்த வெள்ளை இதழ்களை உடைய வெண்தாமரை பீடத்தை போன்று இருக்கும். இம்மதுரை மாநகரம் கீர்த்தி என்ற பெண்ணிற்கு ஆசனமாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த திருப்பாடல் அமைகின்றது. ஒரு நகரத்தினை வர்ணிக்கும் பொழுது அதற்கு என்று ஒரு முறைமையை வகுத்திருக்கின்றார்கள் பெரியோர்கள். முதலிலே ஒரு நகரத்தின் வெளியே இருக்கின்ற புறநகர் பகுதியை வர்ணிக்க ஆரம்பிக்க வேண்டும். புறநகர் பகுதியின் வளங்களை வர்ணித்து அதன் பின்னர் அந்த நகரத்தை சுற்றி இருக்கின்ற அகழியை வர்ணிக்க வேண்டும். அந்த அகழிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற மதில் கோட்டையினை வர்ணிக்க வேண்டும். அந்த கோட்டையிலே இருக்கின்ற பல்வேறு எந்திரங்கள், பொறிகள் இவற்றையெல்லாம் வர்ணிக்க வேண்டும். அதன் பின்னர் நகரத்தின் உட்பகுதி அகநகர் பகுதிகளை வர்ணிக்க வேண்டும். வீதிகளின் சிறப்பை வர்ணிக்க வேண்டும். பரத்தையர் வீதி, வேளாளர் வீதி, வணிகர் வீதி, அரசர்கள் வீதி, பிராமணர்கள் வீதி, சைவர்கள் வீதி, இதற்கு மத்தியில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில் என்று இந்த நகர வர்ணனை இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் அமைக்கப்பட்டு விளக்கப்படுகின்றது. தொடர்ந்து மதுரை திருநகர சிறப்புகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.